எனக்கு வந்து இந்த ஆரோ வந்து ஃபுல்லா வேணும். தேவைப்பட்டுச்சுன்னா எப்படி பண்றது? அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். வியூ ரேஞ்ச் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியவங்க கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. வியூ ரேஞ்ச் வந்து இந்த ஆரோவ வந்து அஃபெக்ட் பண்ணும். விஆர் டைப் பண்ணேன்னா, வியூ ரேஞ்சோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்க ஒரு கட் பிளேன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கட் பிளேன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆரோவோட லென்த்த வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ 1200 இருக்கு. 2000 அப்படின்னு குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். இந்த ஆரோ வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு சில த்ரெட் எக்ஸ்டெண்ட் ஆகி வருது பாருங்க. ஒரு சில த்ரெட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வருது. இந்த வியூ ரேஞ்சோட கட் பிளேன் அப்படிங்கிற அந்த பர்ட்டிகுலர் பாராமீட்டர் இந்த ஆரோவ அஃபெக்ட் பண்ணுது. நான் இப்போ 2300ன்னு குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸ் வந்து வரும். ஆனா ஃபுல்லா வராது. ஏன் ஃபுல்லா வராது அப்டின்னா, இந்த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா 4000 ஹைட்ல இருக்குது. நான் இப்போ இதில வந்து 4000 அப்டின்னு குடுத்துக்கிட்டு, 4000 அப்டின்னு குடுத்துக்கிட்டு அப்ளை குடுத்தேன்னா, ஃபுல்லா வந்து அந்த ஆரோ டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்க நெனைக்கலாம், வியூ ரேஞ்ச் தான் குடுத்துட்டோமே, ஆரோ வந்து பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் டிஸ்ப்ளே ஆகுதே, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சே அப்டின்னு. சால்வ் ஆகல. ஏன் பிரச்சனை சால்வ் ஆகலன்னா, இப்ப நான் வியூ ரேஞ்ச கண்ட்ரோல் பண்ணேன் இல்லையா? இது இந்த ஆரோவ மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது. இந்த ஃப்ளோர் பிளான்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி வரும்போது, நீங்க எப்படி இத வந்து சரி பண்றது? இந்த ஆரோவ செலக்ட் பண்ணுங்க, டெலீட் பண்ணுங்க, அன்னோடேட் டேப் போங்க, டீட்டெயில் லைன் செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கு லைன் டிரா பண்ணுங்க. டிரா பண்ணி நீங்க மென்ஷன் பண்ணி காமிங்க. நான் அந்த ஆரோவ செலக்ட் பண்றேன், டெலீட் பண்றேன். டீட்டெயில் லைன் யூஸ் பண்ணி நான் டிரா பண்ணி ஆரோவ காமிக்கிறேன். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்டின்னா, டெலீட் பண்றேன். நான் வந்து அன்னோடேஷன்ல சிம்பல் அப்படிங்கிற பேனல்ல சிம்பல் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இத நான் கிளிக் பண்றேன். தெரியுதுங்களா? ஒரு பெரிய ஆரோ வந்து வருது பாருங்க. இத நான் இப்படி பிளேஸ் பண்ணிக்கிட்டு, எவ்வளோ லென்த் தேவையோ அந்த லென்த்த குடுத்தா போதும். இந்த ஸ்டேர்கேஸோட லென்த் பார்த்தீங்கன்னா, 5880 செலக்ட் பண்ணுங்க. இந்த ஆரோவ செலக்ட் பண்ணுங்க. இந்த ஆரோவுக்கு ஒரு வேல்யூ குடுத்துக்கலாம். 58 குடுத்துக்கலாம். இந்த வேல்யூவ கண்ட்ரோல் பண்ண முடியும். இத நான் 10 குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரிக் அன்னோடேஷன் ஃபேமிலி. இந்த ஃபேமிலிய நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஏன் இத யூஸ் பண்றேன் அப்டின்னா, நான் வியூ ரேஞ்ச் வச்சு கண்ட்ரோல் பண்ணேன் அப்டின்னா, வேற எலமெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். அந்த ஃப்ளோர் பிளான்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே அஃபெக்ட் ஆகும். இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு தான் ஒரு பர்ட்டிகுலர் ஃபேமிலி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து ஆரோவுக்கு யூஸ் பண்றேன். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் வீடியோஸ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.